வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 12ஆம் தேதி அமெரிக்கா பயணம். அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின் முதன்முறையாக வெள்ளை மாளிகைக்கு செல்கிறார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார். ₹30,28,00,000 மதிப்பிலான 147 ஊர்தி சேவைகளை இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உணவு பாதுகாப்பு துறையில் இளநிலை பகுப்பாய்வாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 31 பேருக்கு நியமன ஆணைகளையும் வழங்குகிறார். இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுத்திடுக. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் கடிதம். ஆண்டவன் பெயரால் அரசியல் செய்வோரிடையே அரசியலை கடந்த திருப்பணிகள் செய்கிறோம். அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அறநிலையத்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி கூடுகிறது அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில்வே பணிகளுக்கு 6,626 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். எழும்பூர் உள்ளிட்ட 77 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி. உதான் திட்டத்தின் கீழ் நெய்வேலி மற்றும் வேலூரில் விரைவில் விமான சேவை. மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி சோமு கேள்விக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மொஹல் பதில். ஆளுநர் தொடர்பான கருத்துக்களை மக்களவையில் முன்வைக்க திமுக எம்பி கனிமொழிக்கு அனுமதி மறுப்பு. ஆளுநர் தொடர்பான கருத்துக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இந்து முன்னணி நிர்வாகி உள்பட 2 வீட்டுக் காவலில் கைது. திருப்பரங்குன்றம் மலை விவகார ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காத வகையில் போலீசார் நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயரை கூட உச்சரிக்காததற்கு கண்டனம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை இடைத்தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 53 பள்ளிகளுக்கு இன்று முதல் விடுமுறை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக புகார்கள் தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிப்பு. தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மைய கட்டுப்பாட்டு அறைகளை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என தகவல். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான தாம்பரம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக பனிப்பொழிவு. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் மற்றும் மசோதா விவகாரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அலைக்கழிப்பதாக கூறி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இன்று விசாரணை. ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிட மருத்துவ மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி.
48 கோடியே 95 லட்சம் நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்வதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கடனை வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண முடியாததால் கல்விக் கடனை ரத்து செய்வதாக திமுக அரசு கூறியிருப்பது நகைப்புக்குரியது. தமிழகத்தில் கல்விக் கடன் நிலுவை 16,303 கோடியாக இருக்கும் நிலையில் வெறும் 48.95 கோடியை மட்டும் ரத்து செய்வதால் யாருக்கு என்ன பயன் என அண்ணாமலை கேள்வி. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி மாணவர்களின் அனைவரின் கல்வி கடனையும் ரத்து செய்ய வேண்டும். குறிப்பிட்ட சமூக மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து என சாதி பாகுபாடை தூண்டும் விதமாக செயல்பட வேண்டாம் என அண்ணாமலை வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் கோயில் முன்பு இந்து முன்னணி சார்பில் இன்று தடையை மீறி ஆர்ப்பாட்டம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 800க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடு. ராமநாதபுரம் பாஜக நிர்வாகிகள் வீட்டுக் காவலில் சிறை வைப்பு. திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காத வகையில் போலீசார் நடவடிக்கை. சார்பாக பாரதிய ஜனதா கட்சியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அத்தனை பேரும் புறப்பட்ட பொழுது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான தலைவர்களை காவல் நிலையத்திலும் வீட்டுச் சிறையிலும் வைத்திருக்கிறார்கள். இது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்து விரோத அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறது. எந்த காலத்திலும் நாங்கள் இவர்களுடைய அடக்குமுறைக்கு அடங்க மாட்டோம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திட்டமிட்டு மத மோதலை உருவாக்க திமுக அரசு முயற்சிப்பதாக வானதி சீனிவாசன் புகார். சிறுபான்மை மக்களை தாஜா செய்ய இந்து மதத்தை புண்படுத்தும் செயலில் திமுக ஈடுபடுவதாகவும் சாடல். தன்னை கொலை செய்யவே தனது அலுவலகத்தில் தீ விபத்து நடத்தப்பட்டதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்த விவகாரம். தீ விபத்தில் சதித்திட்டம் இல்லை என டிஜிபி அலுவலகம் விளக்கம். தன்னை கொல்ல சதி என்ற ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் புகார் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏடிஜிபியின் குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் முறையாக விசாரிக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் காவல்துறை உயரதிகாரிகளுக்கே உரிய பாதுகாப்பு இல்லை. ஏடிஜிபி கல்பனா நாயக் அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. ஓராண்டாகியும் மின் உற்பத்தி தொடங்காத வடசென்னை அனல் மின் நிலையம். தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதற்காக தாமதமா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. நெல் கொள்முதல் பற்றி அறியாமல் தவறான கருத்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கைக்கு உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். தமிழ்நாடு எங்குள்ளது என கூட தெரியாமல் திமுக அரசு மத்திய பட்ஜெட்டை எதிர்க்கிறது. மத்திய அரசு எதை கூறினாலும் அதை எதிர்ப்பதுதான் திராவிட மாடல் அரசு என நடிகர் சரத்குமார் சாடல். தன்னை விட அரசியல் தெரிந்தவர்கள் கலை உலகத்தில் யாரும் கிடையாது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய சரத்குமார். என்னை விட அதிகமா அரசியல் தெரிஞ்சவங்க கலை உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க சில பேர். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க இப்ப வந்து களத்துல வராங்க. ஆனால் அவர்களை பற்றி நான் பேசுவதே இல்லை. பத்திரிகை சிலர் அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள். சிலரை வளர்த்து விடுவதே பத்திரிகை சகோதரர்கள் தான். அவர் சும்மா தான் போயிட்டு இருப்பார், ஒண்ணுமே பண்ணல. நான் கேட்கின்றேன், அவரின் கொள்கை என்ன என்று சொல்ல பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பது அவர் கொள்கையா? மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லியான். மக்களுக்கு என்ன செய்ய
சென்னையில் அதிமுக சார்பில் கள ஆய்வு. மற்ற மாவட்டங்களை தொடர்ந்து சென்னையில் மேற்கொள்ளப்படும் ஆய்வு குறித்த அறிக்கை தலைமையிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல். ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். சிப்காட் பகுதியைச் சேர்ந்த ஹரி என்ற இளைஞரை சுட்டுப் பிடித்தது போலீஸ். தந்தை மற்றும் கூட்டாளிகள் மீது வழக்கு பதிவு செய்ததற்காக காவல் நிலையத்திற்குள் பெட்ரோல் குண்டு வீச்சு. கைதான ஹரியிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தகவல். கடலூர் விருத்தாச்சலத்தில் விசிகாவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. வேங்கை வயல் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி விசிகாவினர் தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்ற நிலையில் கைது. குலசேகரப்பட்டினத்தில் இருந்து இன்னும் 2 ஆண்டுகளில் ராக்கெட்டுகள் ஏவப்படும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய தலைவர் நாராயணன் பேட்டி. அதை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆட்கள் அந்த பணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு 2500 ஏக்கர் லேண்டு தந்திருக்காங்க. இப்போ ஆசிரியர்லாம் அதில் இன்வால்வ் ஆகி எல்லாம் அவங்க தந்தாச்சு. நாங்கள் அங்கே அந்த ஏவுதளம் இது பண்ணதுக்குள்ள வேலைகளை தீவிரமாட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் அங்கிருந்து வெற்றிகரமாக ராக்கெட்டுகள் அனுப்பப்படும். LGBT சமூகத்தினருக்கான வரைவு கொள்கையையும் மருவிய பாலினத்தவர்களுக்கான வரைவு கொள்கையையும் பிப்ரவரி 17ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை என புகார். மது பாட்டில்களை சாலையில் கொட்டி நொறுக்கிய பெண்கள். இஸ்ரோவின் 100வது ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட செயற்கைக்கோளில் கோளாறு. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ விளக்கம். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரை. டெல்லியில் நாளை சட்டப்பேரவை தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சட்டமன்ற தேர்தலையொட்டி டெல்லியில் பல்வேறு பகுதியில் இரவில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ரோந்து. தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர். தெலங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள் வெளியீடு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எண்ணிக்கை 56.33% என அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் களை கட்டிய ரத சப்தமி உற்சவம். சூரிய ஜெயந்தியையொட்டி நடைபெறும் விழாவில் ஏழுமலையானை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.